சுவாமி தரிசனம் எல்லாம் முடிச்சு வெளிய வர்றதுக்குள்ள டைம் அரவுண்ட் 1:10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் லைட்டா சாப்பிட்டு ராஜகோபுரத்துக்கிட்ட கும்பிட்டுட்டு, அங்கருந்து என்னோட கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணேன். கிரிவல பாதையில மொத்தம் 9 லிங்கங்களோட கோவில்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட்டு வந்தது இந்திரலிங்கம். ஸோ ஒவ்வொரு லிங்கத்தோட கோவிலுக்கும் போய் தான் நான் கிரிவலம் பண்ணேன். இது டைவர்ஷன்ஸ் இருக்கிற இடத்துல அங்க போர்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் அக்னிலிங்கம், யமலிங்கம், வழியெல்லாம் நம்மள ஹைட்ரேட் பண்ணிக்க சுகர் கேன் ஜூஸ் கடை, இளநீ கடை, பன்னீர் சோடா இதெல்லாம் நெறைய கிடைக்கும். அப்புறம் நிருதுலிங்கம், வருணலிங்கம் எல்லாம் கிராஸ் பண்றப்போ டைம் 4:15. அண்ட் இது யூ ஆர் ஹியர் போர்டு. நம்ம எத்தனை லிங்கம் கிராஸ் பண்ணியிருக்கோம், எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்க. அடுத்து வாயுலிங்கம், சந்திரலிங்கம், குபேரலிங்கம் எல்லாம் கிராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். அண்ட் லாஸ்டா ஈசான்ய லிங்கமும் கிராஸ் பண்றப்போ டைம் 6:00. ஸோ அதை முடிச்சு நேரா ராஜகோபுரம் தான் போனேன். ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ணனோ அங்கே தான் முடிக்கணும். அப்பதான் அந்த கிரிவலம் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்புறம் மெதுவா நடந்தே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கிளாம்பாக்கம் பஸ் இருக்கான்னு பார்த்து ஏறி உட்காந்தாச்சு. ஒரு 6:30க்கெல்லாம் பஸ் கிளம்பி 10:30க்கெல்லாம் கிளாம்பாக்கமும் வந்து ரீச் ஆச்சு. அதுக்கப்புறமா ஷேர் ஆட்டோ பிடிச்சி தாம்பரம் வந்தா பஸ் எதுவுமே கிடைக்கல. இதுக்கு மேல வெயிட் பண்ணா பஸ்ஸும் கிடைக்காதுன்னு ரேபிடோ புக் பண்ணி பிஜி வந்து சேர்றதுக்குள்ள அரௌண்ட் 11:30 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எக்ஸாஸ்டட். ஆனா அண்ணாமலையாரை பார்த்து கிரிவலம் பண்ண திருப்தியோட என் நாள் முடிஞ்சது.